السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர் வகுப்புகளாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஏப்ரல் 22 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 9 மக்காவில் பிறந்தார்கள். பிறந்த நேரம் அதிகாலை, சுபுஹ் சாதிக் என்று சொல்லக்கூடிய அதிகாலையில், ஏர்லி மார்னிங் பிறந்தார்கள். பிறந்தது திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்பதில் யாருக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு கிடையாது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இல்லை. ஆனால் தேதியில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கிறது. சில பேர் 12ங்கிறாங்க, சில பேர் 8ங்கிறாங்க, சில பேர் 2ங்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு எதனால் வந்தது என்பதையும் கடந்த வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அவர்கள் பிறை 9 தான் பிறந்தார்கள் என்று அல்லாமா சையத் சுலைமான் சல்மான் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்கிற தங்களுடைய நூலில் பிறை 9 தான் என்று நிரூபணம் செய்கிறார்கள். ரொம்ப ஈஸியான விஷயம் இது, இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த ஆண்டுக்கே திரும்ப சென்று அன்றைய காலண்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திங்கட்கிழமைங்கிறது கிபி 571 ஏப்ரல் 22ஆம் மாதம் திங்கட்கிழமை. அந்த காலண்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பிறை 9 தான் வரும். ஆகையினால பிறை 9 தான் என்பதில் சந்தேகமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமினா. அன்றைய காலகட்டத்தில் பெயர்கள் கூட அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவின் அடிமை, அப்துல் ஷம்ஸ், சூரியனின் அடிமை என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் இதெல்லாம் நபித்துவத்தின் ஆரம்பகால அடையாளங்களாக கூட சொல்லலாம். இர்ஹாஸ் என்று இது அரபில் சொல்லுவாங்க. அதாவது தந்தையினுடைய பெயரை அல்லாஹ் எப்படி வச்சுட்டான் அப்படின்னா, அல்லாவின் அடிமை அப்துல்லா. ஆனால் பெயரளவில் தான் இருந்தாங்க, பெயர் அந்த அளவுக்கு இருந்ததுங்கிற சொல்லுவார். ஆமினா, அமைதியானவள். அப்போது அல்லாவின் அடிமையாக இருப்பார்கள், அமைதியை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் அந்த பெயர்களால் ஒரு பாதிப்பு இருக்கிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் அப்துல்லா, தந்தை ஆமினா அவர்களுடைய தாயார். பிறந்த உடனேயே பிறக்கும்போது அப்துல்லா அவர்கள் இறந்து போயிருந்தாங்க. தாய் வயிற்றுக்குள் இருக்கும்போதே தந்தை வஃபாத்தாயிருந்தாங்க, இறந்து போயிருந்தார்கள். அப்போ பிறக்கும்போது தந்தை கிடையாது. தந்தை இல்லாமல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த உடனேயே அப்துல் முத்தலிப் குழந்தையை தூக்கி சென்று காபாவிற்குள் சென்று அவர்கள் துவா செய்தார்கள் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. நீங்கள் என்ன பெயர் வச்சிங்க? 7ஆம் நாள் பெயர் வைக்கப்பட்டது. பொதுவாக பர்த்டே கொண்டாடக்கூடிய வழக்கம் அரேபியர்களுடைய வழக்கமும் கிடையாது, அது அவங்களுடைய பழக்கமும் கிடையாது. ஆனால் பிறந்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்டுவது, 7ஆம் நாள் அகீகா செய்வது, இது அன்றைய அரபு மக்களுடைய பழக்கமாக இருந்தது. இஸ்லாமும் இதை
அந்த செயல்களை வரவேற்றது, அங்கீகரித்தது. இஸ்லாமும் இதற்கு அங்கீகாரம் கொடுத்தது. அதாவது 7ஆம் நாள் பெயர் வைக்க வேண்டும், நல்ல பெயராக. 7ஆம் நாள் ஏன் சொல்கிறாங்கன்னா, 7 நாட்கள் வரைக்கும் டிஸ்கஸ் செஞ்சு நல்ல பெயராக, அல்லாஹ் விரும்பக்கூடிய, இஸ்லாம் விரும்பக்கூடிய, அல்லாஹ் மகிழக்கூடிய ஒரு பெயராக வைக்க வேண்டும். அதனால் தான் இது 7 நாள். 7ஆம் நாள் பெயர் வைக்க வேண்டும், 7ஆம் நாள் அக்கீகா செய்ய வேண்டும். அதாவது பிறந்த குழந்தைக்கு அதனுடைய எலும்பு, சதை, அதனுடைய எலும்பின் இணைப்புகள், ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் சிறந்ததாகவே இருக்க வேண்டும். எந்த நோய் நொடிகள் இல்லாமல் இந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்டை அல்லது 2 ஆட்டை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவது, இதுக்கு பேர் தான் அகீகா என்ற இது அன்றைய அரபு மக்கள்கிட்ட இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தந்தை இல்லாததுனால அவருடைய பாட்டனார் செய்தார்கள். அவர்களுடைய பாட்டனார் என்ன பேர் வச்சாங்க? முஹம்மத். அவர்களுடைய நாவில் அல்லாஹ் கொண்டு வந்தான் முஹம்மத், புகழுக்குரியவர்கள். மன் கசுரத் ஹிசாலுஹுல் மஹ்மூதா, யார் எந்த மனிதரிடம் புகழ்வதற்குரிய ஏராளமான குணங்கள் இருக்குமோ, எல்லா குணங்களும் புகழத்தக்க குணங்கள், அவரைத்தான் முஹம்மதுன்னு சொல்லுவோம். ஒரு சில குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கும், அவரை நாம் புகழ்வோம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லா குணங்களுமே புகழக்கூடிய அளவுக்கு அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ்வே அந்த பெயரை அந்த அப்துல் முத்தலிபுடைய நாவில் கொண்டு வந்தார். அப்போ முஹம்மது என்று பெயர் வைத்தது அவருடைய பாட்டனார். இப்போ எல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்களாம், என்ன இது நம்ம பரம்பரையில் இப்படி யாரும் பேர் வைக்கிறது இல்லையே, என்ன திடீர்னு நீங்கள் எப்படி பேர் வச்சுருக்கிறீங்க? இல்லை என பேரப்புள்ள எனது மகன் எல்லோராலும் புகழப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். உண்மையும் அதுதான். ஒரு தாயார் வைத்த பெயர் அஹமத், பாட்டனார் வைத்த பெயர் தான் என்னது? முஹம்மத். தாயார் வைத்த பெயர் அஹமத். அஹமதுன்னு சொன்னால் அல்லாஹுவை புகழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எந்த மனிதரும் அல்லாஹ்வை முழுமையாக புகழ்ந்து விட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் பாக்கியங்களை, அருட்கொடைகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கின்றான். இறைவா உன்னை இதற்காக புகழ்கிறேன், இதற்காக புகழ்கிறேன், இதற்காக புகழ்கிறேன், இதற்காக புகழ்கிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எந்த புகழும் என்ன ஆகாது, அது நிறைவேறாது. அல்லாஹ்வுக்கு புகழ்கிறது வெறும் நாவினால் புகழ்றது மட்டுமல்ல, செயல்களாலும் புகழ்வது. அப்போது அஹ்மதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை புகழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். மனித இனத்திலேயே மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் முழுமையாக கமா ஹக்கஹு, உரிய முறையில் உரிய விதத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அஹ்மது என்பதனுடைய அர்த்தம். அஹ்மதுனா அல்லாஹ்வை புகழக்கூடியவர். முஹம்மதுன்னு சொன்னால் அல்லாஹுவாலும் மற்ற எல்லோராலும் புகழப்படக்கூடியவர்கள். அந்த பெயரே காட்டுகிறது இவர்கள் புகழுக்குரியவர்கள், புகழப்பட வேண்டியவர்கள், புகழுக்கு தகுதி உள்ளவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் யார் மல்லாக்கப்படுத்திட்டு எச்சில் துப்பினாலும், சூரியனை பார்த்து துப்பினாலும் அது அவங்களுடைய முகத்தில் தான் விழப்போகுது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள். இங்கே இன்னொரு விஷயம், இந்த பிறந்த செய்தி இருக்கா இல்லையா, இதை சுவைபா என்று சொல்லக்கூடிய அபு லஹப் அவனுடைய அடிமை. அபு லஹப் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, பெரியப்பா, பெரிய தகப்பனார். அவர்கிட்ட போய் உங்கள் தம்பிக்கு மகன் பிறந்திருக்கிறாரு சொன்ன உடனே அந்த சந்தோஷத்தில் அவன் என்ன பண்ணனா, உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அதனாலேயே இது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அபு லஹப் நரகம் கிடைத்தது. ஏன்னா அபு லஹப் நரகம், தப்பத் எதா அபி லஹபி ஒத்தப். ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை இந்த விரலிலிருந்து பால் சுரக்கின்றது, நான் பாலை குடிக்கின்றேன். ஏன், எதுக்காக அப்படி? இந்த விரல் நீட்டி உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்காக விடுதலை செய்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணானா, இந்த விரல்ல இருந்து பாலை சுரக்க வைத்தான் ஜஹன்னம்ல, நரகத்தில். இது புகாரிலே இருக்குது, சஹீஹுல் புகாரிலே இருக்குது.
இப்போது இதை காரணம் காட்டி பல பேர் என்ன செய்கிறாங்க, மீலாது கொண்டாடுறதுக்கும் மௌலூது ஓதுறதுக்கும் இது காரணம் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம இதை ஆய்வு செஞ்சு நம்ம சொல்லுவோம். அபுல் அஹப் பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் விரிவாக சொல்லுவோம். இந்த செய்தி புகாரில் இருக்குது. புகாரில் எங்கே இருக்குது, இது தலாக்குடைய நிக்காஹுடைய சாப்டரில் இருக்குது. இது உண்மையிலேயே நபி அவர்களை புகழ்வதாக, அபுல் அஹபுடைய சிறப்பை காட்டுவதாக இருந்திருக்குமானால் இது நிக்காஹுடைய பாடத்தில் எதுக்கு கொண்டு வர போகிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம், இங்கே மட்டும் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறோங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம், அவன் விரல்லேருந்து பால் வருது, ஓகே. இதுக்கும் மீலாது கொண்டாடுறதுக்கு என்ன சம்பந்தம்? யார் அதை சொன்னார்களோ, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அந்த செய்தியை சொல்கிறாங்க. அவர்கள் இந்த செய்தியை வைத்து 12 நாள் மௌலூத் ஓதணும், மீலாது கொண்டாட வேண்டும் என்று இந்த செய்தியை அப்படி புரிந்து கொண்டார்களா? நம்ம கேட்குறது என்னன்னு சொன்னால், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம், அந்த செய்தியை பற்றி உண்மை நிலை அப்படி கிடையாது, நம்ம தெளிவுபடுத்துவோம். ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் அவன் இப்படி விரல் நீட்டினதுனால சரி நரகத்திலேருந்து அந்த இது வருது, ஓகே, அதுவே தப்பு. முதல்ல ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். இதுக்கும் மீலாது கொண்டாடுறதுக்கும் நீங்கள் எப்படி ஆதாரம் எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி வழங்குறீங்க? அந்த சம்பவத்தை சொல்லக்கூடியவர்கள் அப்படி வழங்கினாங்களா? இந்த சம்பவத்தை சொல்கிறாங்களா இல்லையா, அப்பாஸ் அவங்க அப்படி வழங்கினாங்களா? ஓஹோ, ரசூல்லாவுடைய டேட் ஆஃப் பர்த்து, ரசூல்லாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மீலாது கொண்டாடணும், மௌலூது ஓதணும், நான் அடுத்த வருஷத்துலேருந்து மீலாது கொண்டாடுவேன், மௌலூது ஓதுவேன் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களா? அவங்க புரிஞ்சுக்கிற இல்லையே. அசல் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மீலாது மௌலூது இஸ்லாத்தில் இல்லை. அது இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்களை சொல்லும்போது இந்த சம்பவங்களை ஆதாரமாக சொல்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் அந்த சம்பவத்தை சொல்லக்கூடியவர்கள் எந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் சொன்னார்களோ அவர்களும் சஹாபாக்கள். அவங்க அதை கொண்டாடினாங்களா? நான் அடுத்த வருஷத்துலேருந்து ரசூல்லாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவேன், நான் மௌலூது ஓதுவேன், நான் மீலாது கொண்டாடுவேன், எல்லோரும் சேர்ந்து பேரணியாக போவோம், சொல்லிட்டு போவோம், முழக்கம் செய்து கொண்டே போவோம் என்று அவர்கள் விளங்கினார்களா? அவங்களே அப்படி விளங்கலையே. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. அடுத்த ஒரு விஷயம், அதனுடைய இதை நம்ம அபுல் அஹபுடைய சம்பவத்தை சொல்லும்போது தெளிவாக சொல்லுவோம். முஹம்மத் பின் அப்துல்லாஹுவை அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அப்துல்லாவுக்கு மகன் பிறந்திருக்கின்றார், அவர் முஹம்மத். தனது தம்பிக்கு மகன் பிறந்திருக்கின்றார், அது அவனுக்கு சந்தோஷம். ஆனால் அல்லாவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே முஹம்மத் பின் அப்துல்லாவாக இல்லாமல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாவின் தூதர் என்று சொன்ன நேரத்தில் அப்போ அவன் என்ன பண்ணான்? இதே அபுல் அஹப் என்ன பண்ணான்? நீங்கள் நாசமாக போங்கன்னா, தப்பத் யதா அபி லஹபின் வ தப், நீங்கள் நாசமாக போங்க. அப்போது அதனால் அப்துல்லாவின் மகனாக முஹம்மதை ஏற்றுக்கொண்ட அவன் அல்லாவின் தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அசல் விஷயம் என்னது? அப்துல்லாவின் மகன் முஹம்மத் என்பதை ஏற்றுக்கொள்வது அசல் விஷயமா? அது அசல் விஷயம் கிடையாது. அல்லாவின் தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த இவ்வளோ நேரம் சொன்ன இந்த சம்பவங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் படிப்பினை என்ன? அவர்களை, அதாவது அப்துல்லாவின் குமாரரான முஹம்மத், அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெற்றோர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய குடும்பம், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பாட்டனார், பெற்றோர்களுடைய அந்த பெயர்கள், இவர்களுடைய பெயர், இதெல்லாம் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். இதிலெல்லாம் ஒரு படிப்பினைகள் இருக்கிறது. அப்போ அப்துல்லாவின் மகனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவின் தூதராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல பேர் அப்துல்லாவின் மகன் முஹம்மத் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அபு ஜஹலுக்கும் சொர்க்கம் கிடைச்சிருக்குமே. இஸ்லாமிய எதிரிகள் அப்துல்லாவின் மகனாக முஹம்மதை யார் ஏற்றுக்கலை? எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களே.
அசல் விஷயம் அது கிடையாது. அப்துல்லாவின் மகனாக முகம்மதை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு மேட்ரே இல்லை, விஷயமே இல்லை. அசல் விஷயம் என்ன? அல்லாவின் தூதராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பெயர்கள் சிறந்த பெயர்களாக வைக்க வேண்டும். பெயர்களில் ஒரு பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதருடைய பிறப்பை காட்டிலும் அவருடைய அந்தஸ்து, அவருடைய பண்புகள், குணங்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை காட்டிலும், அதுவும் ஓகே, அதிலும் அல்லாஹ் படிப்பினைகள் வச்சிருக்கிறான். அதை காட்டிலும் அல்லாஹ்வின் தூதராக அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு படிப்பினை. அதே போல் அகீகா விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அகீகா என்பது தந்தையினுடைய கடமை. சில பேர் வளர்ந்துட்டு கேட்குறாங்க, எனக்கு அகீகா கொடுக்கல, எப்போ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அகீகாங்கிறது தந்தையினுடைய கடமை. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஆட்டை வாங்கி தந்தை இருந்தால் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் அகீகா கொடுக்கலாம். அது ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கொடுத்தா தான் அது அதற்குரிய நன்மை. இப்போ அது செய்கிறதுக்கு ஒன்றும் மார்க்கத்தில் தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் தந்தை இல்லாமல் இருந்தால் தாயார் இடத்துல கொடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் அறுத்து பலியிடுங்க ஒரு ஆட்டை. அவங்க தான் அறுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்கணும். அல்லது குடும்பத்தில் இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை இல்லாதனால பாட்டனார் என்ன பண்ணார், அகீகா கொடுத்தார். அகீகா என்பது ஒரு சிறந்த ஒரு அமல். அதாவது பிறந்த இந்த குழந்தையினுடைய சதை, எலும்பு, இதெல்லாம் இந்த இணைப்புக்கள் சலாமத்தாக இருக்கும், இது நிம்மதியாக இருக்கும், நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வதற்கு இஸ்லாம் கொடுத்துருக்கிறது. டேட் ஆஃப் பர்த்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாம், பர்த்டேயில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் எதில் கவனம் செலுத்துறதில்ல? இந்த அகீகா விஷயத்தில், நல்ல பெயரை வைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. இப்போ இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிற்கு பிறகு நடந்த இந்த சம்பவங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றதை அடுத்த அமர்வில் பார்க்கலாம்.